அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகா வந்து மல்லிகிட்ட பல்ப் வாங்குறது தான் ரொம்ப அதிகமா இப்ப இருந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த மாரி பல்ப் வாங்கணும். அதே மாரி மல்லிகிட்ட வந்து அவங்க குட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஈஸியா மல்லிய நெனச்சுட்டாங்க இந்த ரேணுகா வந்து. ராஜி வந்து சூடுபட்ட பூனை தான். அதனால மல்லி விஷயத்துல நேரடியா எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுதாங்கன்னா, ரேணுகாவ தான் தூண்டி விடுதாங்க. அதே நேரத்துல இப்போ என்ன அப்டின்னா, நம்ம விஜய் வந்து ஒரு ரொமான்ஸ்ல ரொம்ப மன்னன் தான். அவர் வந்து சும்மா அப்படி மல்லிய பார்த்தாலே அவருக்கு வந்து ரொமான்ஸ் வந்து பொங்கி வழியுது. அதே நேரத்தில அந்த ரொமான்டிக்கா பேசுறது, மல்லிய பார்த்தோனே அப்படியே மல்லி, 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 மல்லின்னு உருகுறது. அப்புறம் மல்லிய பார்த்தோனே அப்படி வழியிறது. அவர் வாயிலேயே அப்படியே வடியுது. எல்லாமே தெரியுது. அந்த அளவுக்கு மல்லிகிட்ட வந்து அப்படி ஒரு எதையோ ஒண்ண அப்படி ஒரு அன்ப வந்து அப்படி பெற்றுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்ப இதில தான் வந்து வலுக்கட்டாயமா ஒரு டவல் எடுத்துட்டு வா மல்லி அப்படின்னு சொல்றது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து ரேணுகா காதுல ஒலிச்ச உடனேயே அவங்க என்ன பண்ணுதாங்க, வாலண்டியரா அவங்க கொண்டு டவல் குடுக்க போறாங்க. அப்ப அவங்க குடுத்துட்டு ஏதோ ஒரு பழைய சினிமால பார்க்குற மாரி தான். அப்ப அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில பார்த்த மாரியோ, இல்ல கமல் படத்தில பார்த்த மாரியோ, அந்த மாரி ஒரு காட்சிய இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு, உடனே வந்து மல்லிகிட்ட ஒரு பில்டப் குடுக்காங்க. அத மல்லி என்ன பண்ணாரு தெரியுமா விஜய் என்ன? அப்படின்னு ஒரு பில்டப் குடுக்குறாங்க. அப்ப அது வந்து மல்லிக்கு புரிஞ்சு போயிருது. ஏன்னா, இத்தன வருஷம் நம்ம விஜயோட வாழ்ந்திருக்கோம். விஜய் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிறது மல்லிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீ ரொம்ப போரிங்கு. நீ தேவையில்லாம ஒரு பழைய படங்கள பார்த்துட்டு, சினிமாவ பார்த்துட்டு பேசுற. விஜய்க்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சீன கிரியேட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அதில பல்ப் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அடுத்ததா என்னன்னா, குல்பி ஐஸ். மல்லிக்கு வந்து குல்பி ஐஸ் பிடிக்கும். ரோட்ல குல்பி ஐஸ் போனாலே விஜய்க்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா, ஒரு குல்பி ஐஸ வாங்கி மல்லிக்கு குடுத்து, அத இவரும் கடிச்சு அப்படின்னு சொல்லி செம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு மனுஷன் வந்து கற்பனை உலகத்திலே தான் வாழ்வாரு. அதனால தான் அந்த குல்பி ஐஸு, குல்பிய வந்து சாப்பிடும்போது, அப்போ குல்பி ஐஸ ஏன் கேட்குறாருன்னா, மல்லியே குல்பி மாரி இருக்காங்க அப்படின்னு விஜய் ஃபீல் பண்றாரு. அப்போ இந்த மாரியான ஒரு கற்பனையில வந்து மல்லி மேல ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அத நிஜத்திலேயும் அவர் வந்து மல்லிகிட்ட அத ரொமான்ஸா, ரியலிஸ்டிக்கா பண்ணியும் காட்டியிருந்தாரு. அப்ப இந்த விஷயங்கள் தான் வந்து ரேணுகாவ வந்து அதிர வைக்குது. அப்போ ஏன்னா நம்ம ஈஸியா விஜய கைக்குள்ள கொண்டு வந்துரலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா இந்த மல்லி மல்லின்னு மல்லி வந்து விஜய முந்தானையிலே முடிஞ்சு வச்சிருக்காங்களே, அப்ப நம்ம எப்படி வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கேப்ப உருவாக்கி உள்ள நுழையிறது அப்படிங்கிறது தான் ரேணுகாவோட மனசுல கண்டிப்பா ஓடியிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில மல்லி, விஜய, ரேணுகாவெல்லாம் பிரிக்க முடியாது. ஏன்னா, அவங்களோட பாண்டிங் அந்த நெருக்கம் அப்படிங்கிறது வேற லெவல்ல போயிட்டுருக்கு. அப்ப அதனால தான் வந்து இப்போ ரேணுகா வந்து ஒவ்வொரு விஷயத்தில யோசித்து பார்க்குறாங்க. ஒண்ணு வந்து வெண்பாவ தான் கைக்குள்ள கொண்டு வரலான்னு நெனச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிருது, எனக்கு வந்து மல்லியம்மா கூட இருந்தா மட்டும் தான் தூக்கம் வருது, சாப்பிட தோணுது, ஷாப்பிங் போனாலும் அங்க எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிருது. அப்ப அந்த குழந்தைய கைக்கு கொண்டு வரதுக்கு அது படாத பாடு பட வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த விஜய் குழந்தை மல்லி மல்லின்னு மல்லியே பின்னாடி ஜடைய பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த விஜய் குழந்தைய எப்படி நம்ம கைக்கு கொண்டு வரதுன்னு 2 வித போராட்டத்தில இப்ப ரேணுகா வந்து சமாளிச்சாகணும். ஏற்கனவே ரஞ்சிதா முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அப்படியே தெறிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நிஷா வலுக்கட்டாயமா உள்ள என்ட்ரி ஆகலான்னு பார்த்தாங்க, அவங்களாலயும் முடியல. இப்ப 3வதா ரேணுகா வந்து நிக்கிறாங்க. ரேணுகாவால முடியுதா, முடியலையான்னு பார்ப்போம். முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா விஜய் தான் அப்படியே இந்த ஃபெ ஃபெவிக்விக் மாரி மல்லி மேல ஒட்டிட்டு இருக்காரே, அவர எப்படி பிரிக்கிறது? அதனால இப்ப வந்து ரேணுகா வேற என்ன பண்ணுவாங்க, ரகுவ வச்சு தான் ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதாவது மல்லி மேல அபாண்டமா ஒரு பழி ஏதாவது ஒண்ண போட்டு தான் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி இவங்கள வேற எந்த சூழ்நிலையிலயும் சும்மா இவங்க டவல் எடுத்து குடுத்தேன், இல்ல நான் சோப் எடுத்து தந்தேன், இல்ல கிச்சன்ல போயி எதையோ ஒண்ண பாயாசம், பால் பாயாசம் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையோ ஒண்ணு பண்ணிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய தான் பக்கம் கொண்டு வர முடியாது. இல்ல ஒருவேள குல்பி ஐஸு மல்லி குடுக்குற மாரி ஏதாவது குடுத்தாங்கன்னா பிடிக்கலாம். ஆனா அந்த மாரி ரேணுகாவுக்கு மைண்டு ஓடாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த அன்பு அந்த மாரியான வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாதவங்க ரேணுகா வந்து. அவங்கள பொறுத்தவரைக்கும் பணத்த எப்படி விஜய்கிட்ட இருந்து கறக்கிறது, கதிரேசன் சொத்த எப்படி புடுங்குறது, அந்த சிந்தனை தான் அவங்ககிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அப்ப விஜய்கிட்ட அந்த மாரியான விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிக்கிட மாட்டாங்க. அப்ப இதுல என்ன அடுத்ததா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, இப்ப ரஞ்சிதா வந்து ரகு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்ப அங்க இவங்களோட வளையல் எடுத்தாந்து ராஜிட்ட குடுத்துருப்பாங்க. இதுக்கு இடையில விஜயோட பிசினஸ வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த ரகு, ராஜி. அப்ப அந்த பிசினஸ கொலாப்ஸ் பண்ணதுக்கு என்னென்ன வழியோ அத தேடுவாங்க. அப்ப விஜய்க்கு அந்த பிசினஸ் வந்து நெருங்கி ஓரளவுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது, அத வந்து ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ற மாரி பண்ணுவாங்க இந்த ராஜியும், ரகுவும் சேர்ந்து. அதுல விஜய் உடைஞ்சு போவாரு. அப்ப அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ற மாரி யாரு பண்ணுவா? அப்ப ரேணுகா தான் அதுல ஹெல்ப் பண்ற மாரி ஏதாவது ஒண்ண பண்ணுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஒருவேளை மறுபடியும் ரேணுகா மேல ஒரு
அக்கறை அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ரேணுகா மேலே ஒரு கருணை அன்பு இது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தரை வந்து ஒரு டிமாண்ட் பண்ணலாம்ல. இப்போ ஒரு பிஸ்னஸில் விஜய் அடி ஆகுறாரு, அந்த நேரத்தில் ரேணுகா வந்து கதிரேசன்கிட்டேருந்து ஏதோ ஒரு பணத்தை வாங்கி கொடுக்கலாம். இல்லை ரகு மூலமாக அந்த பிஸ்னஸை மறுபடியும் விஜய்க்கே எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக. அப்போ தனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரேணுகா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை ரேணுகாட்ட நெருங்குவாங்க அப்படின்னு ரேணுகா நினைக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.